நிறைவான மகிழ்ச்சியான வாழ்விற்கு 3 பாக்களை தினமும் நாம் தேடுகிறோமா? 3 பா. என்னப்பா அது? பணம், பதவி, பட்டம். இந்த 3 பாக்களை தேடிதான் ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறான். உண்மையா? இந்த மறை உரையில் அவற்றினுடைய உன்னதத்தை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் வலியுறுத்துகிற பேருண்மையை உணர்ந்து கொள்வதற்காக நம் சிந்தனைகளை திறப்போம். நம் இதயத்தை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களை மீட்க பொன்னோ வெள்ளியோ கொடுக்கப்படவில்லை. அழிவுக்கு உட்படுகின்ற அந்த பொன்னோ வெள்ளியோ உங்களை மீட்பதற்காக கொடுக்கப்படவில்லை. மாறாக உங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்கிற உண்மையை சான்று பகர்கிறது முதல் வாசகம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் எந்த மனநிலையில் வாழ்கிறோம்? பணம், நிச்சயமாக பணம் நமக்கு அவசியமான ஒன்றுதான். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? வாழவே முடியாது. பணம் அவசியம்தான். ஆனால் இந்த பணத்தின் பின்பாக நாம் ஓடுகிறோம் என்றால், பணத்தை தேடி அலைகிறோம் என்றால், நம் நிலைமை எப்பேற்பட்டதாக மாறிவிடுகிறது என்றால், பணத்தின் மீது கொண்ட மோகத்தினால் நிம்மதியை இழந்து விடுகிறோம், மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம், மன அமைதியை இழந்து விடுகிறோம். பணக்கார இளைஞனுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அறிவுரையை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். உனக்கு உள்ளதையெல்லாம் போய் விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்பு வந்து என்னை பின்பற்றும். உம்மிடம் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும். பணத்தினால் ஒருவருக்கு நிறைவு வந்து விடாது, பணம் வைத்திருப்பதாலேயே மகிழ்ச்சி வந்து விடாது என்பதை உறுதி செய்கிறது இந்த பணக்கார இளைஞனுடைய வாழ்க்கை. பதவி, சில பேருக்கு பதவி மோகம். பதவி பதவி என்று அலைவார்கள். தற்பொழுது கூட அரசியல் சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள், உணர்வீர்கள். பதவி மோகம் அதிகரித்திருக்கிறது. அதற்காக எந்த விலை கொடுத்தேனும் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்கிற முனைப்பு அதிகமாக இன்றைக்கு நடக்கிறது. பேரங்கள் பேசப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பதவியினால் ஒருவருக்கு மன நிறைவு வந்து விடாது. ஒருவர் பதவியில் அமர்ந்திருந்தாலேயே எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. இன்னும் சில பேருக்கு பட்டம் பெற வேண்டும், இதை படிக்க வேண்டும், அதை படித்து சாதனை புரிய வேண்டும் என்று சொல்லி சில பேர் எப்பொழுதும் தன் பட்டத்தை, புகழை பெருமைப்பட பேசிக் கொண்டிருப்பார்கள். பெருமை, வீண் பெருமை. இந்த வீண் பெருமையினால் நாம் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. அதனால்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, விசுவசிக்கின்ற கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் என்றால், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்தி எதை நமக்கு நினைவூட்டுகிறார் என்றால், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும். தொண்டாற்றக்கூடிய மனநிலையில் இருக்கணும். அவங்க தான் பெரியவங்க. ஒரு தொண்டன் என்கிற மனநிலையில் இருந்து பணி செய்யக்கூடியவராக, சேவை மனப்பான்மை உள்ளவராக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறவராக, இரக்கம் காட்டுகிறவர்களாக, நல்லது செய்கிறவர்களாக, நன்மைத்தனத்தை செய்கிறவராக இருக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபை என்பது
இப்படி நன்மை செய்யக்கூடிய திருச்சபை என் அன்பு சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையினால் இன்றைக்கு ஏராளமான நற்பணிகள் உலகெங்கிலும் ஆற்றப்படுகிறது. வேறு எந்த திருச்சபையிலும் இது இல்லை. நம்மை நாமே மார்த்தட்டிக் கொள்ளலாம். அதே நிலையில் இன்னும் இன்னும் மிகுதியாக இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது உங்களுடைய என்னுடைய வேலை அல்ல, மாறாக இது ஒரு இறையாட்சி கனவு, இயேசுவின் கனவு. இயேசுவின் கனவை நனவாக்க நாம் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும். தியாக உள்ளத்தோடு உழைக்க வேண்டும், பணி செய்ய வேண்டும், தொண்டுள்ளத்தோடு. ஏழைகள் பால் கொண்ட அன்பினால் ஏழைகளினுடைய வாழ்வை உயர்த்த உழைக்கின்ற இறை பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறை ஊழியர்கள் உண்டு. படிப்பற்ற பாமர மக்களுக்கு கல்வி ஞானத்தையும் அறிவையும் ஊட்டி அவர்கள் வாழ்வை உயர்த்தக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு. மருத்துவ வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவதிப்படுகிற அல்லலுறுகிறவர்களுக்கு எளிய முறையில் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய உடல் நலனில் அக்கறை காட்டிய கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ளதாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு எவ்வளவு சமூக பணிகள், கல்வி பணிகள், மருத்துவ பணிகள் என்று நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆனாலும் இது போதாது, இன்னும் தொடர வேண்டும், இன்னும் தொடர வேண்டும். இயேசுவினுடைய கனவை நனவாக்க இன்னும் அந்த தொண்டு மனப்பான்மையில் தொண்டர்களாக இருந்து சேவை உள்ளத்தோடு பணியாற்றவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று சொல்லுவது பதவி என்பது ஒரு புகழின் உச்சத்திற்கு சென்று அமர்வது அல்ல, மாறாக தொண்டன் என்கிற மனநிலையில் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுவது, கடைநிலையில் நின்று கொண்டு சிந்திப்பது, கடைசியில் இருக்கிற மனிதனுக்காக சிந்திப்பதுதான் ஒரு தொண்டு மனப்பான்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தினுடைய அந்த இறுதி பகுதி, மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர்கள், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது, புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விடும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பூவை போல, புல்லை போல. அதனால பணத்திற்கோ பதவிக்கோ பட்டத்திற்கோ புகழுக்கோ ஆசைப்படுவது வீண், அதை தேடி ஓடுவது வீண். இதை நாம் உணர வேண்டும். ஒரு சிறு கதையின் வழியாக இதை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக செல்ல விரும்புகிறான். அப்பொழுது தன்னுடைய அமைச்சரை அழைத்து அமைச்சரிடத்தில், நான் இன்றைக்கு காட்டிற்கு வேட்டையாடுவதற்கு செல்ல போகிறேன், மழை வருமா கணித்து சொல் என்று கேட்கிறார். அந்த அமைச்சர் சொல்லுகிறார், அரசே மழை வராது, நீங்க போகலாம். அரசனும் படைத்திரளோடு அந்த காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக போகிறான். அப்படி போகிற வழியில் ஒரு குடியானவன் ஒருவன் கழுதையில ஏறி அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறான். அந்த குடியானவன், அந்த ஏழ்மையான அந்த மனிதர், அரசே நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள்? மழை பெய்யும் போல இருக்கிறதே, இந்த நேரம் பார்த்து காட்டிற்குள் செல்லுகிறீர்களே, அங்க போய் மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்றார். அங்கு அமைச்சர் சொன்னார், மழை வராது. இந்த ஒரு ஏழை சாதாரணமானவன், இவன் சொல்லுகிறான் மழை வரும் என்று, நான் அமைச்சரைத்தான் நம்ப வேண்டும் என்று சொல்லி காட்டிற்கு போகிறார். மழை அதிகமாக பெய்கிறது, நன்றாக நனைகிறார்கள். திரும்பி வருகிறான். திரும்பி வரும் வழியில் அதே குடியானவனை பார்க்கிறான். இவருக்கு வியப்பு, அந்த அரசனுக்கு வியப்பு. அந்த ஏழையை பார்த்து கேட்கிறான், எப்படி நீ சரியாக கணித்து சொன்னாய் இன்றைக்கு மழை வரும் என்று? என் கழுதையை பார், என் கழுதையை பாருங்கள், என் கழுதையினுடைய காது முன்னம் பக்கமாக நீண்டிருக்கிறது, இப்படி முன்னம் பக்கமாக நீண்டிருந்தால் மழை வரும் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறான். உடனடியாக ஆச்சரியப்பட்டு போகிற அந்த அரசன், இனி அமைச்சருக்கு பதிலாக இந்த கழுதையை அமைச்சராக்கி விடுகிறேன் என்று சொல்லி அமைச்சராக்கி விட்டான். அதுக்கு பிறகுதான் அந்த அரசனுக்கு பிரச்சனையே வந்தது. என்ன,
ஊரில் இருக்கிற எல்லா கழுதைகளும் வந்து என்னையும் அமைச்சராக்குங்க அப்படின்னு சொன்னதான். அன்பு சகோதர சகோதரிகளே, பதவிக்கு ஆசைப்படுகிற எல்லோரும் தகுதியானவர்கள் அல்ல என்கிற உண்மையை இந்த கதையும் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகமும் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆம், பதவி என்பது முக்கியமல்ல, மாறாக அந்த பதவியை வைத்துக்கொண்டு நான் எவ்வளவு சேவை உள்ளத்தோடு தொண்டு மனப்பான்மையோடு பணியாற்றுகிறேன், பிறருக்கு உதவி செய்கிறேன், அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்பது மிக மிக முக்கியம். இதற்கான வரம் வேண்டி செபிப்போம். ஆம், பட்டம், பதவி, அதிகாரம், புகழ் என்பதற்கு பதிலாக பிறருக்கு உதவி, நன்மை செய்வது, அடுத்தவர்களுக்கு இறங்குவது போன்ற நற்செயல்களை செய்ய முன்வருவோம். இறையாட்சியின் கனவை நனவாக்குவோம். ஆமீன்.